ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. என் காலடிகள் வழுவாதபடிக்கு. தாவீது எழுதின ஒவ்வொரு வார்த்தையிலும் நிறைய ஆழங்கள் இருக்கும். என் காலடிகள், நான் உம்முடைய அன்பில் நடக்கிறேன், உம்முடைய சத்தியத்தில் நடக்கிறேன், உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு நடக்கிறேன். நான் நடக்கிற இந்த வாழ்க்கையில் நிறைய நேரம் வழுவி விழுந்து விடுகிறதை போல் இருக்கிறது. சில காரியங்கள் எனக்கு கடினமாகத்தான் இருக்கிறது. சில பிரச்சனைகள் நான் நடந்து போகும் பொழுது தாவீதுக்குரிய வாழ்வில், இந்த பரிசுத்தமான வாழ்வில், உம்மை சார்ந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நிறைய நேரம் விழுந்து விடுவேனோ என்று பயம் இருக்கிறது. ஆனாலும் என் நடைகளை நீர் கவனிக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இல்லை, என் நடைகளை நீங்கள் என்ன பண்ணும்போது வழிகளில் ஸ்திரப்படுத்துங்க. நான் வேறொரு வழியில் போயிடக்கூடாது, தவறான வழியில் போயிடக்கூடாது. என் பாதங்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்துகிறவர் நீர் அல்லவா? கண்மலையின் மேல் உறுதிப்படுத்துறது போல என் காலிடப்படுங்க, உறுதிப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. தாவீது அதுதான் எழுதுறாரு, என் பாதங்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்துகிறவர் நீர். அல்லேலூயா. நண்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை நிறைய தடுமாற்றங்கள், என்ன சொல்றது, வேதனைகள், கலக்கங்கள் எல்லாம் வரும். கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாதபடிக்கு, பரிசுத்தமான வாழ்வில் நடக்க முடியாதபடிக்கு, நீதி உள்ள வாழ்வு வாழ முடியாதபடிக்கு சத்ரு நமக்கு நிறைய பிரச்சனை கொண்டு வருவான். நடக்கிற அந்த வழியில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஆனால் அப்படியே விட்டுடலாமா? இல்லை. யார் நடக்க வைக்கிறது? மறுபடியும் தடுமாற்றங்களை யார் நிற்க வைப்பது? கர்த்தர் தான் நிற்க வைக்க முடியும். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல ஒரு என்ன சொல்றது, முன்மாதிரி. அவர் தான் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். கர்த்தாவே என்று சொல்லும்போது இந்த கிருபை என்னை தாங்குகிறது என்று தாவீது எழுதுகிறார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையை, உங்கள் வாழ்க்கையில் வருகிற அத்தனை சொர்புகளுக்கும் அவரே போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் விழுந்து போவதில்லை, நீங்கள் தோல்வி அடைவதில்லை, நீங்கள் பலவீனப்பட்டு போவதில்லை. கர்த்தர் அவர் எப்படி உங்களை விசுவாச வாழ்க்கையில் ஆரம்பித்து நடத்த ஆரம்பித்தாரோ, எப்படி சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி சொல்லி ஒவ்வொரு அடியாக வைத்து நடக்க வச்சாரோ, ஒரு நாளும் கைவிடாமல் நீங்கள் வழுவி போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். நம்மளார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் காலடி வழிவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் பாதைகளை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் விழுந்து விடுவோமோ? இல்லை. எங்கள் கர்த்தர், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் விசுவாச வாழ்க்கை பலப்படுத்தி, எங்களை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.